அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் என்னன்னா, காஃப். ஒரு தம்பி என்கிட்ட கேட்டிருந்தாப்புல, காஃப் மசில், அதாவது கெண்டைக்கால் தசைகள் வளர்றதுக்கு எங்கள் ஜிம்மில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லை சார். சீட்டடு காஃப் மிஷின், ஸ்டாண்டிங் காஃப் மிஷின் எதுவுமே இல்லை. அதனால் வந்து மேனுவலாக நாங்கள் காஃப் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கு வந்து மேனுவலாக எங்கள் ஜிம்மில் வந்து அதிகமாக யாருமே செஞ்சு பழக்கம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில பேரை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், காஃப் வந்து பாடி பில்டிங்கில் நாங்கள் முக்கியமாக காம்படிஷனில் பார்க்குற முதல் பார்ட் வந்து காஃப் தான். எல்லா பாடி பில்டரும், எல்லா பார்வையாளர்களும் ஒரு போட்டியாளர்கள் மேடைக்கு வந்த உடனே பெரிய செஸ்ட் இருக்கா, ஷோல்டர்ஸ் இருக்கா, ஆர்ம்ஸ் இருக்கா, அப்டமன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜட்ஜஸ் வந்து பொதுவாக என்ன பார்ப்போம்னா, வி லுக் இன்டு ரிவர்ஸ் ஆர்டர். காஃப் இருக்கா, கெண்டைக்கால் தசைகள் இருக்கா, அந்த காஃப் வந்து பேக்கில் உள்ள காஃப் வந்து ஃப்ரண்ட்லேயே விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்போம். அப்புறமேட்டு தான் தைஸ் இருக்கா, தைஸில் செப்பரேஷன்ஸ் இருக்கா, செப்பரேஷன்ஸில் ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்கா, அப்டமன் இருக்கா, பேக்கில் கட்ஸ் இருக்கான்னு அவங்களோட வீக் பாயிண்ட் பார்ப்போம். ஆகவே நாங்கள் முதல் பார்க்குறது காஃப் தான் பார்ப்போம். ரைட்டு. தலைகீழ் பாடம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் வந்து தலைகீழ் பாடம். முதல்ல காஃப்லேருந்து வாங்க நீங்கள் அப்படின்பாங்க. ரைட்டு. இப்போ இந்த காஃப் வந்து பொதுவாகவே இந்தியன்ஸ்க்கு வந்து காஃப் கொஞ்சம் வீக்காக இருக்கும். காஃப் யாருக்கு ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னா, காஃப் இயற்கையிலே பப்பாளி பழம் மாதிரி அப்படி உருண்டு திரண்டு இருக்கும். அந்த மாதிரி காஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்களேன், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் 7 சிஸ்டர் ஸ்டேட்டுன்னு இருக்கு. 7 சிஸ்டர் ஸ்டேட்னா, நீங்கள் கல்கத்தாக்கு மேலே போனீங்கன்னா டார்ஜிலிங், ஸ்ட்ரைட்டாக நார்த்தில் போனால் டார்ஜிலிங், ஈஸ்டில் போனால் அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 7 சகோதரிகள் நாடுகள் இருக்கு பாருங்க. அங்க வந்து அவங்க எல்லாமே பாருங்க சைனாக்காரங்க மாதிரி இருப்பாங்க, சிவப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையிலே வந்து காப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஆரிஜின்ஸ் ஆஃப் தட் மவுண்டைன், அந்த மலையிலே பிறந்து வளர்ந்தவங்க அவங்க. அதனால அவங்க ஸ்டீப்பான மலையில ஏறி 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 இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பிறவிலே ஜென்ரேஷன் வந்து காப்பு வந்து அவங்களுக்கு உருண்டு திரண்டு இருக்கும். ஆனா அதே காப்பு வளர்ச்சி வந்து நம்ம கொடைக்கானல்ல, ஊட்டியில, ஏற்காடுல உள்ளவங்களுக்கு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கும். காரணம்னா இவங்க எல்லாமே இங்க பிளைன்ஸ்ல இருந்து பிழைக்கப்படவங்க, அங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்க கிடையாது. அங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்க இருந்தவங்க இந்த படுகர்கள், தோழர்கள், அந்த மாதிரி புலையர்கள், பழியர்கள், மன்றாடியார்கள்ன்றாங்க. ஒரு மண்ணை போரில் தோத்து போயிட்டாங்கன்னா அந்த மண்ணை இன்னொரு மன்னனுக்கு பயந்துட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறான். அவங்க கூட ஒரு 50 பேர் போகிறாங்க. 50 பேர் வாழ்ந்துட்டு மேனாக்கள் சாமி ஒரு படையோட திரும்பி வந்து அட்டாக் பண்ணுறான். அங்கே சில பேர் மன்னர் கூட போனவங்க மன்றாடியார்கள் கூட சொல்கிறாங்க. அந்த மன்னர் கூட இருந்தவங்க வந்து மன்னர்களுக்கு அடியவர்களாக இருந்தவங்க அப்படியே அங்கே இருந்து அவங்க ஒரு வம்சத்தை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு பழங்கால வம்சத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து காஃப் இயற்கையில் இருக்காது. ஏன்னா பிளைன்ஸ்ல இருந்து போனவங்க, இந்த ஜீன் கிடையாது. ஆனால் அந்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் நான் சொல்கிறேன், அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையிலே வந்து காப்புன்னா அவங்க மேலே மலையில் காஃப் அப்படியே ஏறி 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 நல்லா உருண்டு திரண்டு இருக்கும். நீங்கள் மிஸ்டர் இந்தியா காம்படிஷனுக்கெல்லாம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக தெரியும். சரி, இப்போ இந்த காஃப் தசைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்கிறது? இந்த காஃப் தசைகள் எப்படின்னா, இந்த காஃபுக்கு வந்து ஹெவியான ஒர்க் அவுட் கொடுக்கணும். எப்படி ஒர்க் அவுட்டு? ஒரு வாரத்துக்கு 6 நாள் காஃபுக்கு எக்ஸசைஸ் செய்யலாம்ன்றாங்க. காஃபும் ஃபோராம்ஸும் தசைநார்கள் நெருக்கமான பகுதி. அதனால அதுக்கு அதிகமான வெயிட் போடணும், அதிகமான நம்பரும் போடணும் அப்படின்றாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பில் என்னன்னா, நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளே செய்ய, அது ரொம்ப நல்லது. டெய்லி செய்யக்கூடிய ஒரே எக்ஸசைஸு அப்டமன் தான். அதுதான் வளர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ரெஸ்ட் விட்டீங்கன்னா வளர்ந்துடும். அது வளராமல் இருக்கிறதுக்காக தான் டெய்லி அப்டமனை அடுங்கன்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் காஃப் தசைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. ரெண்டாவது, ஒரு காஃப் எக்ஸசைஸ் செஞ்ச உடனே அதுக்கு அடுத்து வந்து காஃபில் வந்து மசாஜ் பண்ணணும். காஃபை வந்து இந்த தசைநார்கள் நெருக்கமான பகுதினால இறுகிக்கிட்டே போகும். அதை லூஸ் பண்ண செட் ஆஃப்டர் செட் மசாஜ் யுவர் காஃப் அப்படின்னு சொல்றாங்க. உங்க காஃபை மசாஜ் பண்ணுங்க, அப்பதான் மசல் வளரும். சரி, இப்போ இந்த காஃபுக்கான எக்ஸசைஸை பார்ப்போமா? நான் தியரிட்டிக்கலாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலாக 1-2 எக்ஸசைஸை நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜிம்முகளில், உங்கள் வீட்டுகளில், உங்கள் ரூமில், உங்கள் காலேஜில் வேறு தேர் இஸ் நோ ஜிம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லாத இடத்துல நீங்கள் இதை காஃபை பயன்படுத்தி நல்லா காஃப் டெவலப்மெண்ட் செய்யுங்க. ஓகே, டன். இப்போ பாருங்க, நீங்கள் போடுங்க, நேராக ஏற்றியாருங்க. பாருங்க, நம்ம
ஜிம்ல வந்து ஹரியை வந்து காப்பு போட சொல்றேன். காலை நேரா வச்சுக்கிட்டு ஒரு பலகை மேல காலை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சுவரை பிடிச்சிக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு 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 கருவியை பிடிச்சிக்கோங்க. வீட்டில் ஒரு சுவர் இல்லை ஒரு ஜன்னல் கம்பி இருக்கும் பாருங்க, அதை பிடிச்சிட்டு அப்படியே நேர ஏற்றி இறங்குங்க. 10 நம்பர்லேருந்து 30 நம்பர் வரைக்கும் போடுங்க. நான் ஒரு 10 நம்பர் மட்டும் போட சொல்றேன். நேர ஏற்றி இறக்கணும்னா நல்லா காப்பு பிடிக்கும். ரெண்டாவது உங்க காப்பு வந்து சுருக்கு சுருக்குன்னு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி கடிக்கிற மாதிரி நீ போடுங்க, அப்பதான் காப்புல பிடிக்கும். ரைட், இப்போ ஸ்டாப் அப்படி இருக்கட்டும். காலை இன்வெர்ட் ரைட்டு. இப்போ பாருங்க, இப்போ போடுங்க. இப்போ வந்து டோவை வந்து வெளியே வச்சிருக்கா அப்படின்னா காப்போட இன்னர் பகுதியில் டெவலப் ஆகும். இந்த டோவை வெளியே வச்சிட்டோம்னா இன்னர் டெவலப் ஆகும். இந்த இன்னர் வரும்போது இந்த இன்னர் பாருங்க, அங்கே விழுகுது பாருங்க. நல்லா இதே மாதிரி ஒரு 10 இப்போ வந்து இன்னர் ரைட்டு. வெரி குட். இப்போ பாருங்க, டோவை உள்ள வச்சதுனால அவுட்டர்ல டெவலப் ஆகும். அப்படியே ஒரு கட்டிங்ஸ் விழுகும். அர்னால்டுக்குலாம் ஆரம்பத்தில் காஃப் வீக்கு. அவர் இந்த மாதிரி காஃபை தொடர்ந்து செஞ்சு 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 அவர் டெவலப் பண்ணாரு. அப்படின்னு காத்து வேற ஒன்றும் செய்யணும். இப்போ அர்னால்டு ஸ்டோரி அவுத்து விடுறேன். அர்னால்டு வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் ஆஸ்திரியாவில் இருக்கும்போது அவர் காஃப் வீக்கு. அப்புறமேட்டு அவர் லண்டன் வந்து இங்கிலாந்து வந்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சும்மா 500 பவுண்டில் போடுறாரு. 500 பவுண்டுனா 250 பவுண்டு. அப்போ அவருடைய குரு ரஜுபாருக்கு சொல்றாரு, நீ வந்து உடம்பு வந்து 500 பவுண்டு நீ போடுறேன்னா நீ வந்து 1000 பவுண்டு போடணும். 1000 பவுண்டு, அதாவது உடம்பு வந்து 100 கிலோ இருக்குன்னா நீ ஒரு கால் வந்து அப்போ 200 பவுண்டை தாங்கக்கூடிய பவர் உள்ளது. அப்போ நீ வந்து டபுள் வெயிட்டை போடணும். 1000 பவுண்டு போட்டாதான் வந்து உனக்கு வந்து காஃபு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற. அதனால காஃபுக்கு வந்து நீங்க வந்து இறக்கம் பார்க்காம வெயிட் போடுங்க. ரெண்டாவது நம்பர் நிறைய போடுங்க. போட்டுட்டு ஒவ்வொரு செட்டு காஃபுக்கு மசாஜ் பண்ணுங்க. ரைட், தேங்க்ஸ் முனே. முனியில் வச்சுக்க, அந்த காலம் முனியில் வச்சுக்க. அந்த முனியில் இந்த முனியில் ரைட்டு. பழைய எரிக்க இல்ல இந்த காலம் இது செஞ்சதே இல்லை. எங்க ஜிம்ல செஞ்சதே இல்லை. பாவம், எனக்காக அறிவு செய்யறான். ஒரு காஃபை மட்டும் செய்யறது, சிங்கிள் காஃப் ரைஸ், ஸ்டாண்டிங் சிங்கிள் காஃப் ரைஸ். ஓகே கார்த்தி, ஒரே ஓகே ஹரி. இந்த காயில மாத்திக்க ஹரி. பாருங்க, அவ்வளவுதான் சிங்கிளா செய்யறது. இப்போ நம்ம ஜிம்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்ச பழக்கமே இல்லை அவங்களுக்கு. ரைட்டா? ரைட் கார்த்தி, வெரி குட். இது ஒரு மெத்தடு. இதே மெத்தடை நீங்க காலை விரிச்சு மடக்கி செய்யலாம். ரைட், விட்டு கார்த்தி, இறங்கிருக்க. சீட்டடு காஃப் ரைஸ் அந்த காலத்துல வெயிட்டை மடியில வச்சுக்கிட்டு செஞ்சாங்க. ஒரு பாரை மடியில் வச்சுக்கிட்டு பாரில் பிளேட்டை மாட்டிட்டு செஞ்சாங்க. பாருங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பிளேட் ஏதாவது இருந்துச்சுன்னா பிளேட்டை தூக்கி உங்கள் காலில் வச்சுக்கிட்டு ஏற்றி